ஒரு அமைதியான மலை கிராமம். அங்கே வானம் எப்போதும் பாசமாக புன்னகைக்கும், பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடும். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு சிறுவன். அவன் பெயர் மிலிரன். மிலிரன் வானத்தை பார்க்கும்போது எப்போதும் ஒரு கனவு கொண்டிருந்தான். ஒரு நாள் வானத்தை தொட வேண்டும் என்று. ஒரு இரவு மின்னலும் இடியுமாக புயல் வீசியது. வானம் முழுவதும் கருமேகங்கள் மூடியிருந்தது. அந்த புயலின் நடுவே மிலிரன் ஒரு வித்தியாசமான ஒளியை பார்த்தான். மேகத்துக்குள் மின்னல் போல துடிக்கும் ஒரு சிறிய உருவம். அது ஒரு மாய நாகம், ஒரு குட்டி மின்னல் நாகம். புயலின் சக்திக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நொடியில் மிலிரனின் இதயத்தில் தைரியம் முளைத்தது. அவன் மழை, காற்று, மின்னல் எல்லாவற்றையும் மீறி அந்த நாகத்தை மீட்க முடிவு செய்தான். மலைகளை ஏறி ஆறுகளை கடந்தான். ஒவ்வொரு அடியிலும் அவன் நம்பிக்கையை கற்றுக்கொண்டான். பயணம் கடினமானது, ஆனால் அவன் மனம் தளரவில்லை. அவன் உணர்ந்தான், உண்மையான தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயத்தை மீறி நல்லதைச் செய்வதே. இறுதியில் மிலிரன் வானத்தின் உச்சியை அடைந்தான். அங்கே மின்னல் மீண்டும் வானத்தை ஒளிரச் செய்தது. மாயநாகம் வானத்தில் மின்னிக் கொண்டபடி பறந்து சென்றது. அதன் ஒளி மிலிரனின் இதயத்தில் என்றும் வாழ்ந்தது. அந்த நாள் முதல் மாய கிராமத்தின் குழந்தைகள் வானத்தை நோக்கி சொல்வார்கள், அது மிலிரனின் தைரியம்தான் இன்னும் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது.